பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து தேர்வாக 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கனத்தை சுதந்தரிப்பவர்கள் யார்? ஞானவான்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 2. கர்த்தர் எதை சீர்தூக்கி பார்க்கிறார்? மனுஷனுடைய வழிகளை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 3. தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறவன் யார்? தயையுள்ள மனுஷன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஒரு நிமிஷம் மாத்திரம் இருப்பது எது? பொய் நாவு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 5. மனுஷனுடைய பிராணனை மீட்பது எது? மனுஷனுடைய ஐஸ்வர்யம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 6. எது கல்வியை பெருக பண்ணும்? உதடுகளின் மதுரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 7. எது மனுஷனுக்கு மகிமை? குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவன் பெரும் பாதகன்? மூர்க்கன் பெரும் பாதகன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 9. எவன் தாழ்ச்சி அடையான்? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 10. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுவது எது? வெட்டுக்கிளி. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.